தேவன் நம் வாழ்வில் ஏன் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார்? முதலாவதாக, சாத்தானை வெட்கப்படுத்த தேவன் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். கிறிஸ்தவ ஜீவிதத்தின் அடிப்படையே விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. தேவன்தான் நமக்கு சகாயர். அவர்தான் நம் அன்றாட தேவைகளை எல்லாம் இதுவரை சந்திக்கிறார். இனியும் நம் தேவைகளை எல்லாம் தேவன்தான் சந்திப்பார் என்ற ஆழ்ந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் போதுதான் அன்பின் கிரியைகள் நம்மில் வெளிப்படும். அவர் நம்மிடத்தில் அன்பு வைத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறபடியால் நாமும் நம்மை சுற்றி இருக்கிற நம் சகோதரர்களிடத்தில் அன்பு வைத்து அவருக்கு உதவிகள் செய்கிறோம். விசுவாச குறைவுதான் பயத்தை உருவாக்கும். பயப்படுகிறவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடமே இல்லை. விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்படவும் முடியும். விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமானாகவும் முடியும். அதற்கு நம்முடைய கிரியைகள் ஒன்றும் தேவையில்லை. இப்படியாக பொன்னை போன்ற விலையேற பெற்ற விசுவாசம் பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுவது போல புடமிடப்பட வேண்டும். நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்று நம்பிக்கையோடு நாம் சொல்ல வேண்டுமானால் சோதனையை சகித்து விசுவாசத்தில் நிலைநிற்க வேண்டும். நம் வாழ்க்கை சுமூகமாக போய்கொண்டிருக்கும் போது விசுவாச அறிக்கை செய்வது சுலபம். ஆனால் ஒரு கொடிய வியாதியின் மத்தியில் அல்லது நெருக்கமானவர்களை இழந்து காணப்படும் நிலைமையில் அல்லது தோல்வியின் மத்தியில் பல தேவைகளின் மத்தியில் அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது நம்மளால் நின்று கொடுக்க முடியுமா? ஆபிரகாம் தன் குமாரனை பலி கொடுக்க துணிந்து விசுவாச கிரியை செய்தான். யோபுவும் பாடுகளில் நிலை நின்று சாத்தானை வெட்கப்படுத்தினான். இன்று நம் நிலைமை என்ன? நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச சோதனைகள் வரும்போது நாம் நிலை நின்று சாத்தானை வெட்கப்படுத்துகிறோமா? தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். இரண்டாவதாக, உபத்திரவத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் கருவியாக தேவன் நம்மை பயன்படுத்துவதற்காக நம் வாழ்வில் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். அந்த உபத்திரவங்களின் பாதையில் நாம் நடந்து அந்த கஷ்டத்தை அனுபவித்து தேவன் மூலமாக ஆறுதலை பெறும்போதுதான், அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கிறவர்களை பார்க்கும்போது நம் மனது அவர்களோடு கூட ஐக்கியப்படுகிறது. அவர்களின் பாடுகளை, கஷ்டங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க முடிகிறது. தேவன் நம்மை எப்படி ஆறுதல் படுத்தினார் என்பதை அவர்களோடு ஷேர் பண்ண முடிகிறது. அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க முடிகிறது. இப்படிப்பட்ட தேவனுடைய கருவியாக நம்மை பயன்படுத்துவதற்காக நம் வாழ்வில் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். மூன்றாவதாக, நாம் உலக கவலைகளிலும் உலக ஆடம்பரங்களிலும் சிக்கி சில வேளைகளில் தேவனை விட்டு பின்வாங்கும் போது நம்மை அவருடன் மீண்டும் இழுத்து கொள்ளவும், அவர் இல்லாமல் இந்த உலகில் நம்மளால் வாழ முடியாது என்பதை நமக்கு உணர்த்தும் படிக்கும் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். நம்மை மீண்டும் அவரோடு சேர்த்து கொள்கிறார். நான்காவதாக, நம்மை அவருடைய சுபாவத்தில் மாற்ற அவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். உபத்திரவம் பொறுமையையும் சாந்தத்தையும் காருண்யத்தையும் உருவாக்குகிறது. பெருமை, கோபம், விரோதம் முதலியவற்றை உபத்திரவம் நம்மிலிருந்து உரிந்து போடுகிறது. இவைகள் மாறும்போது நித்திய ஜீவனை குறித்த ஒரு புது நம்பிக்கையில் நாம் உறுதிப்படுகிறோம். ஐந்தாவது, நம் பாடுகளில், நம் பலவீனங்களில் அவருடைய கிருபை நம்மை தாங்குவதை பிறர் பார்த்து அவரை விசுவாசிக்கும்படி நம் வாழ்வில் பலவீனங்களை அனுமதிக்கிறார். நம் வாழ்வில் அவர் அற்புதம் செய்து பிறருக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஆறாவதாக, உபத்திரவத்தின் மூலம் உள்ளான மனிதனை அவர் பலப்படுத்துகிறார். நாம் ஜிம்மில் சென்று ஒர்க் அவுட் செய்யும் போது நாம் பலப்படுவது போல உபத்திரவத்தின் வாயிலாக நம்மை அவர் வழிநடத்தி நம் ஆத்மாவை பலப்படுத்துகிறார். உபத்திரவம் நமக்குள் சகிப்பு தன்மையை அதிகரிக்கிறது. எனவே எதிர்காலத்தில் தேவன் நம்மை பவுலை போல வல்லமையாக பயன்படுத்தும் போது என்ன உபத்திரவம் வந்தாலும் கலங்காமல் துணிந்து நிற்போம். நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்காக தாவீதை போல்
இன்று தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன்.